கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பலத்தோடு காத்து மீண்டுமாக இந்த வியாழக்கிழமை அன்று வேதத்தை தியானிக்கும்படியாய் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவன் 6000 ஆண்டுகளாக அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் எழுதி வைத்து அவைகளை நிறைவேற்றி அவைகளை நாம் எவ்வளவுதான் அலட்சியம் செய்தாலும் அவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து ஏவி வருகிறார். இந்த வேத ஆராய்ச்சிகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்னவென்றால், ரட்சிப்பு என்பது அத்தனை எளிதானதல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் மனிதன் விழுந்து போகலாம். நாமும் அதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. அநேக இடர்பாடுகளை, அநேக டைவர்ஷன்ஸ், வழிவிலகல்களை சாத்தான் நமக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த வேதத்தை அறிந்து கொள்வதிலிருந்து, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதிலிருந்து நம்மை தடுத்து விடும்படியாக அவன் வரலாறு முழுவதுமாக ஜெயித்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் ஏதேனிலிருந்து போராடி கொண்டே வருகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதேனிலே அவருடைய பிள்ளைகளாக ஆரம்பித்தது, அங்கே சாத்தான் ஜெயித்தான், கொலையிலே முடிந்தது. அதன் பிறகு பரவினார்கள். தேவதூதர்கள் மனுஷ குமார்த்திகளை சவுந்தவர்களாக கண்டவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் மூலமாக ஏனோக்கியர்கள், ராட்சதர்கள் தோன்றினார்கள். கர்த்தர் பூமியை அழித்தார். மீண்டுமாக இப்படியாக பழைய ஏற்பாடு முழுவதுமாக அடிமைப்பட்டு கிடப்பதே மனிதனுடைய அவனுடைய சுபாவமாக இருக்கிறது. கடைசியிலே எகிப்திலே போய் அடிமைப்படுகிறார்கள். 400 ஆண்டு அடிமைத்தனம். அங்கே இருந்து வரும்பொழுது இச்சிக்கத்தக்க தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அரோசித்தார்கள். அனைவரும் வனாந்தரங்களிலே மடிந்து போனார்கள். அங்கே இருந்து கானானுக்குள்ளதாக கொண்டு வருகிறார். கானானிலும் அதே நிலைமைதான் தொடர்கிறது. கர்த்தர் அவர்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்த்தோம், அநேக அதிசயங்கள், அநேக அற்புதங்கள், எதிரிகள் கண்டு புரிந்து கொள்கிற அதிசயங்களை கூடவே இருந்து பார்க்கிறவர்களால் கண்டு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு ராகாப் என்ற வேசிக்கு தெரிவது ஒருவேளை இஸ்ரேல் மக்களிலே இருக்கிற அநேக பெண்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏனென்று கேட்டால் அவர்கள் எல்லாம் வழிவழிக்கு செல்வதற்கான அநேக காரியங்கள். இந்த நாளிலே கிறிஸ்தவ மார்க்கத்திலே நீங்களும் நானும் சேர்ந்து என்னென்ன இருக்குது? இன்னைக்கு திரைப்படம் இருக்கிறது, டிவி இருக்கிறது, கையில் இருக்கிற செல்போன் இருக்கிறது, வீணான பேச்சுக்கள் இருக்கிறது, ஏதோ வீணான தமாஷா, ஏதோ மகிழ்ச்சியாக இருப்பது போல அவர் கூட பார்த்துருக்கோம். நம்ம கோயிலில் பார்த்த 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவன் கூப்பிட்றான், எங்கடா போய் நான் போயிட்டு வந்துடுறப்பான். ஆக போதைகள், தேவையில்லாத கிரிக்கெட், அதில் பெருசாக நினைத்து அதில் ஏதோ அமைந்து போய் திரும்ப 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 திரைப்பட பாடல்கள் என்று தேவனுக்கு தேவையில்லாத பக்தி வைராக்கியங்கள், தேவையில்லாத இதிகாசங்கள், இவைகளிலே மனிதர்கள் தங்களை அழித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே இந்த மெய்யான சத்தியம் என்பது மறைக்கப்பட்டு போவதாக அதை நாம் நம்புவதற்கு கூட கஷ்டமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நதிக்கு அக்கறையிலே பிதாக்கள் சேவித்த தெய்வங்களை வணங்காதே, நீ போய் சேருகின்ற கானானிலே இருக்க தெய்வங்களை வணங்காதே என்றால் நீதி நியாயத்தின் புசல திரும்ப 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 அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே தவறை தான் செய்கிறார்கள். ஏன் அந்த தவறு? ஏன் இறைவன் ஆவியாக இருக்கிறார் தெரிந்து கொண்டு ஏன் அவருக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள்? சொரூபத்தை உண்டாக்கினால் கூட அகோரமான சொரூபங்கள், இறைவனுக்கு மிருகங்களின் சொரூபங்கள், பூச்சிகளின் சொரூபங்கள், ஊர்வனவனின் சொரூபங்கள். இறைவனை எப்படியெல்லாம் அவலட்சம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யும்படியாக சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான். அவர் எப்படியெல்லாம் கோபப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவரை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் சொன்ன ஒன்றொன்றும் நினைத்து நிறைவேற்றிக் கொண்டே வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற 4000 வருடம் நம்ம பார்த்தோம். 4000 வருடம் கிறிஸ்துவ குறித்து என்னென்ன சொல்லிட்டோ அத்தனையும்
நிறைவேறி தீர்ந்தது. கர்த்தர் சொன்னதுமாக போய் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள். 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அதன் பிறகு தானியம் தெரிவித்து சொன்ன 5 ராஜாங்கங்களும் வந்து நடந்தேறி முடிந்தது. கர்த்தர் வரும்போது இஸ்ரேல் மக்கள் ரோமர் சாம்ராஜ்யத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். கல்லின் மேல் கல்லில் இடிக்கப்பட்டு போகும்போது இடிக்கப்பட்டு போகிறது. யோவான் தெரிவித்து சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசி நாட்களிலே அன்பு அக்கிரம மிகுதியினாலே என்ன நடக்கும்? அன்பு தணிந்து போகும் எழுதியிருக்கிறார். கடைசி நாட்களில் என்னுடைய நாமத்தினால் அநேகர் தோன்றுவார்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள், கேலி செய்வார்கள், பரியாசம் செய்வார்கள். எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் மிகுந்த உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஏற்படுத்திவிட்ட சபைகள் இன்றைக்கு தாறுமாறாகி கொண்டிருக்கிறது. எல்லாமே பண ஆசைக்காக இன்றைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட யோசுவாவின் புஸ்தகத்திலே அவர் கடைசியாக என்ன சொல்றார்? நானும் என் வீட்டார் போவென்றால் போவோம் என்றதை குறைஞ்சபட்சம் நாமாவது கடைபிடிக்க முடியுமா என்று பார்ப்போம். அவர்களுக்கான சுதந்திர விதத்தை நாம் பார்த்தோம். அங்கே லேவியர்களுக்கு ஒரு சுதந்திரமும் இல்லை என்று பார்த்தோம். சீட்டு போட்டு அவை எல்லா காரியம் நிறைவேற்றான்னு பார்த்தோம். நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒருவரை நேரடியாக அங்கே போக வேண்டாம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 303வது பக்கம் 303. Then the children of Israel 303ஆம் பக்கம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். படி. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்குள் பானதை செய்து போதும். நம்ம திரும்ப நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரமே என்ன என்பதை நாம் ஆதியாகமத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கிறார். So the people served the Lord all the days of Joshua and all the days of the elders who outlived Joshua. திரும்ப ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், அவர்கள் யாரால் நடத்தப்படும் என்றால் மூப்பர்களாலே எல்டர்ஸ் நடத்த வேண்டும். ஆனால் அது யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கும் பிடிக்கல, இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கும் பிடிக்கல. எல்டர்ஸ் எனக்கு வேணாம். அது கட்சியாக இருக்கட்டும், அது வந்துட்டு சபையாக இருக்கட்டும். உடனே என்ன பண்றான்? அப்பா இல்லைன்னா உடனே பிள்ளை, அப்பா பிள்ளைகிட்ட கொடுத்துட்றாரு, அவன் நடத்துகிறான். மூப்பர்கள் என்ற வார்த்தைக்கு யாருக்குமே ஏன் கேட்டால் வேதத்தில் போட்டிருக்கு. எங்கே போனீங்கனாலும் அந்த வார்த்தை வந்து என்ன எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. மூப்பர்கள் குடும்பமான வரைக்கும் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துறீங்கன்னா அதுதான் கர்த்தரை சேவித்தார்கள். தேர் கைடன்ஸ் வாஸ் சோ குட். அவள் திரும்ப சொன்னாங்க, எப்பா தப்பு பண்ணாதீங்க, எங்கள் குடும்பத்தில் நான் நினச்சேன், எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்கும் எங்கள் குடும்பம் என்ன வந்தது? எங்கள் குடும்பம் ஒத்துமையாக இருந்தது. தவறுகள் நடந்தது தான், கருத்து வேறுபாடு வந்தது தான். உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளில் கூப்பிடுவாங்க, எல்லாரும் தாத்தாவை பறித்து எல்லாரும் பேசுவார். பேசும்போது ஜெபம் செய்வோம், இந்த ஜெபம் செய்து விட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருந்தது. அவர் மறித்து போன பிறகு குடும்பம் நான்கு சீலாக சிதறி போயிட்டு அதே தான் இங்கே நடக்கிறது. ஆக மூப்பர்கள் தான் நாம் அதற்காக தான் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அது ஏதோ ஒரு தள்ளிப்பட்ட மனிதன் நடத்துகிறது சபை அல்ல. சபை என்பது மூப்பர்களால் நடத்தப்படும் என்பது இங்கே கர்த்தரை செய்வித்தார்கள். அப்போது சிறுப்பு கர்த்தரின் பாறை புல்லானதை செய்து பாகால்கள் செய்து 12ஆம் வசனம் தமிழ் எப்படி முடிஞ்சிச்சு? 12 தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு எழுதும் போது எழுதுனா இருப்பாரு, சும்மா இல்லை. யார் அந்த கர்த்தர்? அந்த கர்த்தர் என்ன செய்யறார்? அந்த கர்த்தர் என்ன செய்யறாரு? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிய தேவன். ஏன் மறந்து போறத? 6000 வருஷத்துக்கு நாம மறக்கல. ஆனால் அவன் என்ன பண்ண? அப்போதான் யோசுவாவின் புஸ்தகத்தின் காலம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்கள் தான். நியாயாதிபதிகளின் காலம் ஒரு 300-330 வருடங்கள். அதுக்கான குரோனாலஜி நம்ம அப்புறம் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தின் காலம் எவ்வளோ? ஒரு 20-25 வருஷம் தான்.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 330 எல்லாம் காலக்கணக்கெல்லாம் இருக்குது, அது அடுத்த ரொம்ப போயிட்டு. ஆக சொல்லும்போதே சொல்றாரு, பிதாக்களை எகிப்து தேசத்து வரவழைத்து எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? இந்த மறதி தேவனை விட்டு போகிறது மனுஷனுக்கே இல்லாமல் நம்ம ஒன்று போனால் அவன் ஒன்று சொல்கிறான். காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, ஒரு நன்றி இல்லாத ஒரு சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, விசுவாசம் இல்லாத தேவனிடத்தில் எனக்கு எப்படி விசுவாசம் இருக்கும்? காணுகின்ற மனிதனிடத்தில் அன்பாயிராதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? மனுஷங்கிட்டே ஒன்று நியாயம் இல்லையே, மனுஷங்கிட்டே பெருசாக பேசுகிறான், நம்ம எதில் குறைச்சின்னு பேசினுக்காங்க. ஆக கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் படி ஜேடு படி தங்களை சுற்றிலும் இருக்கிற திரும்ப 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 இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முழுசாக தான் நடக்குது. அவர் திரும்ப சொல்றாரு, என்னை விட்டுட்டு போகாத, என்னை விட்டுட்டு போகாத. ஆனால் மனிதன் அவரை விட்டுட்டு போய் என்ன செய்றான்? அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டார். இதுதான் நியாயாதிபதி புஸ்தகத்தின் மைய கருத்து. அவர் என்ன செய்யக்கூடாது சொன்னாரோ அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகினால கர்த்தர் என்ன பண்ண? 14ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, 14ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, பகைஞரின் கையிலே விற்று போட்டார். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அடிக்கப்பட்ட விதமாக உலகத்தில் எந்த தேசத்திலும் யாரும் அடிக்கப்படலை. இன்றைக்கும் அவர்கள் ஒரு இனமாக, ஒரு குழுவாக, ஒரு தேசமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவருக்கு காட்டுகிற காருண்யம் ஆகினால் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கான். இல்லைன்னா இஸ்ரவேல் என்ற வம்சமே உலகத்தை இல்லாமல் அழிந்து போயிருக்கு. ஆனால் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கே தெரியல. அவன் நோக்கமெல்லாம் ஏதோ பாலசேந்திரா சண்டை போடணும்னு நினச்சிருந்தாங்க. இஸ்ரவேலுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய, தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கு அவர்கள் யுத்தத்திலே, உலகத்தின் ஞானத்திலே, உலகத்தின் செல்வத்திலே அவர்கள் மிகுந்த பராக்கிரமசாலி இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய தேவனை மறந்து விட்டார்கள் வாசிக்கிறோம். ஆக இவர்கள் போய் 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 நீங்கள் 16ஆம் வசனம் ரட்சித்தான் போட்டிருக்கோம். 17ஆம் வசனம், அந்த நியாயாதிபதி தான் ஏற்படுத்துகிறார். நியாயாதிபதியுடைய கேளாமல் அந்நிய தேவனை பின்பற்றி தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழி அவள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவள் செய்தபடி செய்யாமல் போனாள். திரும்ப 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 அடிக்கிறதா மறுபடியும் கூட்டு சேர்த்து அடிக்கிறது மறுபடியும் கூட்டு சேர்த்து. 18ஆம் வசனம், நியாயாதிபதியில் எழும்ப பண்ணுகிற பொழுது அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை ஆக அவர்கள் சத்துருக்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இதில் இதே 1ஆம் அதிகாரத்தை இவன் என்ன பண்ணான்? சத்துருக்கு அவன் கை வரலாம் தரிக்கிறான், கண்ணை குருடாக்குறான். இப்போ ஒன்று கொஞ்ச நேரத்தை பார்க்க போகிறோம் எப்படி எப்படிலாம் கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் அவங்ககிட்ட மாட்டினா என்ன ஆகும்? இஸ்ரவேல் மக்கள் அவளை அவ்வளவாக துன்பப்படுத்துவார்கள். அது பார்த்து என்ன பண்ணுவாங்க கர்த்தர்? 18ஆம் வசனம் கடைசி வார்த்தை, 18ஆம் வசனம் கடைசி வார்த்தை, 18ஆவது கடைசி வார்த்தை என்ன? கடைசி வார்த்தை மனஸ்தாபப்படுவார். கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். ஐயோ இவ்வளோ இருந்தாலும் மனஸ்தாபப்படுறாரு, என் பேரை கேட்கலையே இல்லை, மறுபடியும் ஓடுவான், மறுபடியும் காப்பாற்றுவார். இதுதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தின் முழு கருத்து. சரி போக சரியாயிடும். அப்புறம் மறுபடியும் நியாயாதிபதி கேட்க மாட்டான், மறுபடியும் அந்நிய தேவர்களை போடுவான், மறுபடியும் அவர்களிடத்துல மாட்டிக்கொள்வார். கர்த்தர் அவர்களை விட்டு போடுவார், அவர்களுடைய கொடுமைப்படுத்துவார். அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இருக பிடித்து ஒடுக்குகிற நிமித்தம்
எப்படிலாம் உடுக்கணும்னு தெரியாது, சோறு போட மாட்டான், சில நேரங்களில் மலத்தை சாப்பிட வேண்டும், சில நேரத்தில் பெண்களை இதை பின்னாடி பார்க்குறோம். நம்ம பெண்கள் என்பது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் இருக்குது. ஆக இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ இருந்தாலும் அவளால் என்ன பண்ண முடியாது. நாம அதே தான், நம்ம அநேக நேரங்களில் தவறு செய்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை அப்படியே எப்படியாவது நம்ம இழுத்துடுது. ஊர் பேச்சு, இந்த பேச்சு, அந்த பேச்சு நம்மளை இழுத்து போடுகிறது. ஆகினால மிகுந்த ஜாக்கிரதைகளாக ஒரே ஒரு ஒரு பலூனில் காற்று போன எவ்வளோ பெரிய ஓட்டம் வரும். ஒரு பலூனில் இருக்கிற காற்று போன எவ்வளோ பெரிய ஓட்டம் வரும். ஒரு சின்ன பின் போதும், பின்னு தானே. ஒரு காரில் இருக்கிற காற்று போனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் பெரிய கல்லடி போட்டால் அதில் இருக்கிற காற்று போயிடும். ஆக எதை எப்படியாவது உலகம் நம்ம இழுத்துக்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தேவன் கொடுத்துருக்க 7/24 எவ்வளோ நேரம் நமக்காக செலவிடுகிறோம், எவ்வளோ காலம் கற்றுக்காக செலவு நம்ம சிந்தனையை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோமா என்பதை மிக ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். 19வது வசனம். நியாயாதிபதி மரணமடைந்து உடனே அப்புறம் கர்த்தர் காப்பாத்துறாரு, மனமடிவாரு, நியாயாதிபதியில் ஏற்படுத்துறாரு, காப்பாத்துறாங்க. அவன் செத்த உடனே என்ன பண்றான், அவள் திரும்பி சேவிக்கவும் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து, பிதா ஒரு தேங்காய் உடைச்சவன் என்ன பண்றான், 100 தேங்காய் உடைக்கிறான்றான். பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து வர 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 அந்த சந்ததி அப்படிப்பட்டதிலே கர்த்தர் ஒரு சந்தையை தனக்கென்று மீட்டு வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதை நான் மறந்தே போகக்கூடாது. எவ்வளவுதான் இவன் பிதாக்களை கழித்துக்கிட்டு எப்படிதான் முப்பொருள் அழித்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை எல்லாம் போயிடலாம், பிதாக்களுக்கு மேல போகலாம். ஆனால் அவருக்கு என்று ஒரு சந்ததி, அவர் எழுதி கொடுத்த இந்த வேதத்தின் சுவையை அறிந்த ஒரு சந்ததி, இந்த வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்ட ஒரு சந்ததி, அவருக்கு என்று மீந்திருக்கிற சந்ததியில் நீயும் நான் இருக்கிறோமான்னு தான். 100 பேர் தேவையில்லை சொல்றாரு. பிதாக்களை பார்க்கலாம் கேடாய் நடந்து கீர்த்தியங்களையும் நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் அதுவாக்கும், நான் இதுவாக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா வேத புரட்டர்கள் புரட்டா எல்லாத்தையும் போய் சொல்லி மக்களை ஏமாற்றி, மக்களுக்கு நேற்று முந்தானத்தை சொல்றாங்க, நீ உனக்கு வீடு கார் 7 டிஜிட் உன் பேங்க் புதுசு போய் பார், 7 டிஜிட் டெபாசிட் ஆகுது. மக்களை இப்படியாவது ஏமாற்றி கொண்டு இருக்கிற அதே மாதிரி அவன் சொல்லுவான், நான் தாங்க வெள்ளா இருந்துச்சு கீர்த்தி, நாங்கள் தான் போனேன் ஜெபம் பண்ணேன், 1 நிமிஷத்தில் கேன்சர் சரியாயிடுச்சு. கீர்த்திகளையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். ஆகவே அது சொல்லிக்கொண்டே போகிறார். சொல்லிக்கொண்டு போகும்பொழுது ஏகூத் என்பவன் ஒரு 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 நியாயாதிபதி ஏற்றுக்கிறான். அவன் போய் ஒருத்தனை கொலை பண்ணுறான், எதிரி ராஜாவை கொலை பண்ணுறான். இதுதான் இப்போ இந்த மைய கருத்து புரிஞ்சுனீங்களா? இஸ்ரேல் மக்கள் வெளியே போனாங்கன்னா கர்த்தர் நியாயாதிபதி கொடுப்பாரு, வருவார், காப்பாற்றுவார், மறுபடியும் அடிப்பார், மறுபடியும் வெளியே வருவார். இப்படி தான். ஆனாலும் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் இன்று வரைக்கும் அவங்களால அந்த மெய்யான தேவனை கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன் என்பது நமக்கு தெரியவில்லை. அப்போ இங்கே நிறைய யாரெல்லாம் கூப்பிடக்கூடாதோ 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வச்சுங்க. இதில் நீங்கள் படிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். கர்த்தர் விற்று போட்டார்னு இருக்கும். இந்த 11ஆம் வசனம், தேசம் 40 வருஷம் இருந்தது. ஏனாசின் சரி, அப்போ மரணம் அடைந்தான். அப்புறம் மறுபடியும் இஸ்ரேல் மறுபடியும் கர்த்தரின் பார்வை பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தரின் பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாக பலகம் பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கரையும் கூட்டுக்கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான், பேரிச்சம்பரங்கள் பட்டணத்தை பிடித்தான். இப்படியே இஸ்ரேல் புத்திர எக்லோன் என்னும் மோவாப் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார். இது நம்ம பார்க்குறோம். இப்போ தப்பு பண்ண என்ன பண்ணுறாம, ஒரு ராஜா வரான், அவன் 2 பேர் கூட, யார் 2 பேர், அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டு வரான், கொடுக்குறான். அப்போ ஏகூத் என்பவர் என்ன செய்கிறான், மிக கடினமான ஒரு காரியம். Ehud, the son of Gera,
போயிட்டு 20ஆம் வசனம் பண்ணி 20ஆம் வசனம் 3:20. ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். ராஜா என்ன பண்றாரு? ஏர் கண்டிஷன் ரூம், குளிர்ச்சியான இடத்துல உட்காந்துக்கிறாரு. அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் என்ன சொல்றான்? ராஜாவே, உங்ககிட்ட என்ன பண்ணணும், நானு ஒன்னு சொல்ல போறேன்னு சொல்ல. ஏன்ச்சா அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். படிங்க. அலகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்க கூடாதபடிக்கு இன்னும் அலகை சுற்றி கொண்டது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. பார்த்தீங்களா? இவன் போனவன் என்ன பண்றான்? வலது புறத்திலே கத்தி வச்சிருக்கான். அவன் இடக்கை பழக்கம் உள்ளவன். என்ன பண்ண? இடக்கையில கத்தி எடுத்து அவன் வயிற்றுல ரொம்ப ஸ்தூலித்தவர், பெரிய பயிறு கொழுப்பு எல்லாம் இருக்குது. அதை சொருகினது என்னாச்சான்? கத்தியோட கூட என்ன போயிடுச்சு? கூட இருக்கிற கைப்பிடினா இவ்வளோ பெருசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த அளவுக்கு அவன் அந்த அந்த ஓட்டை பெருசாக போயிடுச்சு. அவன் போட்டு உள்ளே சொருகிட்டான். திரும்ப இழுக்கிறான், என்ன பண்ண முடியல, வரல. ஏன்? உள்ளே ஃபுல்லாகிற கொழுப்பு இருக்கு. ஒரு மனிதனை சாதாரணமாக கொலை செய்வதுக்கு எவ்வளோ கடினமாக இருக்குது. இந்த ஏகூத் அவனை கொலை செய்கிறான். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வந்த ராஜா என்ன பண்ணுறான்? ஏகூத்து போய் கொலை செய்கிறான். அப்புறம் தேடின்ல வராங்க, தேடி வந்து பார்த்தாங்க. 25ஆம் வசனம். So they waited till they were embarrassed, and still he had not opened the doors of the upper room. Therefore they took the key and opened them, and there was their master fallen down, dead on the floor. ஆமாம், இதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ண? இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாம் 10,000 பேரை வெட்டினார்கள். அப்புறம் வந்துட்டு 80 வருஷம் அமைதலாக இருந்தது. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரர் சம்கார் எழுப்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாத்துக்குழால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் என்று வாசிக்கிறோம். இப்படியே போகும்போது 4வது அதிகாரத்தை நீங்கள் போனீங்கன்னா, ஏகூத் மரணமடைந்து இஸ்ரவேல் புத்திரர். இதுதான் நீங்கள் நியாயாதிபதி புத்தகம் முழுசா இதுதான். யோகி செத்து பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேலர் மறுபடியும் தப்பு பண்ணுறான். திரும்ப கர்த்தரின் பாதை புலன் செய்து ஆகியால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆறுகிற யாபீன் என்னும் கானானிய ராஜாவின் கையிலே வெற்றி போட்டார். அவனுக்கு சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புரஜாதிபதி பட்டணமாகிய அரோசத்தில் கூடியிருந்தான். இந்த சிசரா என்ற பண்ணுறான் எதிரி அவன் இல்லையா? அப்போது இவங்க நீங்கள் தெபோரால் இருக்கிறா, தெபோரால் தீர்க்கதரிசியால் இருக்கிறா, இஸ்ரவேலுக்கு இருக்கிறா. பாராக்கும் இந்த 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 பேர் என்னவா? தெபோரால். 8ஆம் வசனம். And Barak said to her, if you will go with me, then I will go. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போமாட்டேன் என்றாள். ஆக இவங்க 2 பேருமா சேர்ந்து போகிறார்கள். எவ்வளோ பேர்? 10ஆம் வசனம். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். அவரோடே கூட போனான். இந்த கேனியர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய கேனியர் என்பது காயினுடைய வம்சம் என்று சொல்கிறார்கள். காயினுடைய வம்சத்தினுடைய சிறப்பு என்ன? காயினுடைய வம்சத்தினுடைய சிறப்பு என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை படிக்கலாம். 22ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தூபால் காயினை பெற்றால்
பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். மெட்டலர்ஜி எங்கே வருது பாருங்க கனெக்ஷன். ஸோ காயினுடைய வம்சத்தார் என்ன பண்ணுறாங்க, தேவர் வெல் versed in மேக்கிங் மெட்டல்ஸ், அந்த எண்ணத்தை சேர்ந்தவனவர். இப்போ இந்த காலத்தில் நீங்கள் வந்துட்டு சாமியானா போனால் என்ன பண்ணுறான், 4 மூலையில் 4 பெரிய பெரிய ஆணி அடிக்கிறான். அவ்வளோ பெரிய ஆணி அடிக்கும். ஆணி அடித்து தான் அந்த கயிறு எடுத்து கட்டும். அந்த ஆணி தான் அவன் கையில் வச்சுருக்கிறான். ஸோ அதில் ஒரு சாதாரண இனத்தின் பேரை சொல்லும்பொழுது கூட அதுக்குரிய கனெக்ஷன் பொய் கிடையாது, வேதத்தில் சரியாக சொல்லுது. ஆக என்ன பண்ண போகிறாங்க, சிசரா 913 வசனம், 4ஆம் அதிகாரம் 11-13. சிசரா 900 இருப்பு ரதங்களாக தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் பள்ளத்தாக்கில் வர வைக்கிறான். தெபோரால் பாராக்கை நோக்கி எழுந்து போ என்று போகிறார். எல்லாரும் போகிறாங்க. 15ஆம் வசனம், சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்னே பட்டய கற்பினால் அலங்கரித்தார். சிசேரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் அந்த ஓடிப்போனார். ராஜாவுடைய அந்த சேனாதிபதி என்ன செய்யறான், ரதத்தை விட்டு இறங்கி ஓடுகிறான். அந்த ஓடணும் போது என்ன பண்றா, இவோ போயிருக்கும் போது 17ஆம் வசனம், சிசேரா கால்நடையாய் கேனியனான சொன்னல கேனியனான ஏபேரின் மனைவி ராகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான எபோரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டே உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவனண்டே கூட எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். அங்க ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை துரோகத்தை நம்ம அங்க பார்த்தோம். இங்க ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம். அவன் ரதத்தை விட்டுட்டு இறங்கி ஓடியாரான். He was almost exhausted. எல்லா பலமும் இழந்து போச்சு. இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வருவான். இப்போ வாங்க ஆண்டவரை உள்ளே கூட்டின்னு போகிறான். உள்ளே கூட்டு போனவன் என்ன பண்ணுறான், தண்ணீர் தா. 19ஆம் வசனம், அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு தண்ணீர் தா, தாகமாக இருக்கிறேன் என்றால் அவள் என்ன கொடுக்குறா, அவள் பால் கொடுத்து திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினார். அவன் நினைக்கிறான், அவனுக்கு ஏதோ நம்மளை மூடி மறைக்கிறான்னு நினைக்கிறான். அவன் எதுக்கு மூடுறான்னு அவனுக்கு தெரியல இல்லையா. அவன் விடாய்த்து போய் வருகிறான். அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பது போல கொடுக்கிறார். அவனுக்கு தண்ணீர் கேட்டால் பால் கொடுக்கிறார். மூடி விட்டு என்ன செய்கிறார், எவ்வளோ பெரிய இரும்பு ஆணி அடித்து அவனுடைய நெத்தியில் மண்டையில் அடிக்கிறார். அடித்தா என்ன ஆகிடும், வலியும் தெரியாது, உயிரும் உடனே போய்டும். ஏன்னா யுவர் பிரெயின் வுட் கெட் டிஸ்டர்ப் இம்மீடியட்லி. நீங்கள் டேவிட் கோலியாத்தில் அடி எங்கே விழுது, இங்கே விழுது. விழுந்தவொடனே வர ஸ்கல் இல்லை, இட் ஆல்வேஸ் டிஸ்டர்ப்ஸ் யுவர் பிரெயின் டிஸ்டர்ப் ஆன உடனே என்ன செகண்ட் யூ லூஸ் யுவர் சென்சஸ். அவளுக்கு நல்லா தெரியுது. மூடிட்டு அழகாக அவனுக்கு தெரியாது இவன் என்ன பண்ணுறான்னு. அந்த பெரிய ஆணி எடுத்தாந்து ஒரே அடி அடிக்கிறான். அந்த ஆணி அவனோட மண்டைக்குள்ளே நுழைஞ்சு போய் என்ன பண்ணுது, பூமிக்குள்ளே. எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை தரும். பின்னால் இருக்கிற பாட்டில் அவள் சொல்கிறா, 25ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Most blessed among women is Jael, the wife of Heber the Kenite. Blessed is she among women in tents. He asked for water, she gave milk. தண்ணீரை கேட்டால் பாலை கொடுத்தா. நீங்க இன்னொன்று ஆட் பண்றா பாருங்க, என்ன ஆட் பண்றா, She brought out cream in a lordly bowl. அவன் என்ன பண்றா, தண்ணீர் ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தா. அங்க என்ன பண்றா, 4ஆம் அதிகாரத்தில் தண்ணிக்கு பால் கொடுத்தாள். ஆனால் பாட்டு பாடும்போது என்ன சொல்றாங்க, வெண்ணையும் கொடுத்தாள். சொல்லிட்டு அடுத்தது சொல்றா, தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளியின் சுத்தியும் பிடித்து சிஸ்ராவை அடித்தாள். அவன் நெறியில் உருவ கொடாவி அவன் தலையை உடைத்து போட்டால் அவன் காலிலே விழுந்து போயிருக்கிறான் வாசிக்கிறான். எவ்வளோ பெரிய அவன் எதிரிதான். ஆனாலும் அவனை பேசி கொண்டு வந்து அவன் என்ன நினச்சிருப்பான், ஆஹா நமக்கு ரொம்ப உலகத்தின் இயல்பு அது, உலகத்தின் இயல்பு அது. இன்றைக்கி வந்து குழந்தைன்னு பார்க்க மாட்டேன்னா, எதுன்னு பார்க்க மாட்டான். நம்ம ஐயோ அந்த குழந்தைகளை பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டேன்டா. இது அப்பேற்பட்ட ஒரு வஞ்சகம் நிறைந்த ஒரு பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எல்லாரும் இன்றைக்கி பாருங்கள், கோயிலேருந்து ஒரு 41 பேர் நெருப்பில் செத்து போயிட்டாங்க. தேட்டா இந்தியர்கள் எல்லாரும் செத்து போகிறோம். யாரும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை.
அதனால இப்பேற்பட்ட ஒரு கொலைபாதகம் நடந்த ஒரு நிகழ்ச்சி எதிரியாக கூட இருக்கட்டும், எதிரின் கையிலே நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் அதே திரும்பி என்ன பண்ணுது, இவனுக்கும் நடக்குது. இஸ்ரவேல் மக்களை போல உலகத்தில் அடிப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. விதவிதமான காரியங்களை அடிப்பட்டார்கள். இப்போ பாட்டு பாடுறாங்க, பாட்டெல்லாம் பாடிட்டு சொல்லும்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கும்போது பார்த்து நம்ம மொழிக்கொள்ளலாம். இங்கே இந்த பாடலில் வந்துருக்குது 28ஆம் வசனம், அதுலேருந்து படிச்சுனே வாங்க. 28 படிக்கும், 5:28. பலகணி வழியா நீங்களும் ஜன்னலில் நின்று பார்த்து கொண்டு இருந்து அவனுடைய ரதம் வராமல் போன. இது ஒரு கற்பனையா இல்லை உண்மையா? எப்படி இருந்தாலும் தாய்க்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா? மேலடி அதெல்லாம் அதுக்கப்புறம் இது அழகு கிடையாது. அதெல்லாம் அதுதான் சொல்லுவாங்க தெபோரா. அப்போ தாய் சொல்றா, அவன் நினச்சினுக்கிறா, ஐயோ என் புள்ள போனானே, என் புள்ள காணுமே, எலகி என் புள்ளிய போனானே, என் புள்ளிய காணுமே, அவன் சேரிட்டு வரலையே இன்னும், அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதுன்னு, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்று புலம்பினாள். 29 ஒரு படிமணி நாயகிகளில் நாயகி பிரேம படி நீ சரியா பச்சு கத்துக்க, சும்மா அழுத கத்துனங்கிறேன். நாயகிகள் புத்திசாலிகள் அவளை புத்திர சொல்லும் என்று. இப்போ அந்த அம்மா ராணிக்கு கூட அவனை என்னன்னு சொல்லுவாங்க, தோழிகள். அவள் சொல்றா அவளை புத்திசாலி ஆகும். அவள் என்ன சொல்றா, எப்படிமா உடனே வந்துடுவார் அவர் ஜெயிச்சுட்டு இருப்பார், ஜெயிச்ச பிறகு பங்கு போடவனவா சொல்றா. நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக இதுக்குள்ள அவசரப்படுறீங்க. சிசரா என்ன பண்ணா, சிசரா கவனிமாங்க, சிசரா என்ன பண்றான், போய் ஜெயிச்சுட்டான் அவன். அவன் அம்மாவுடைய தோழி சொல்றா, அவன் ஜெயிச்சுட்டவன் எப்படி உடனே வந்துடுவான், எல்லாத்தையுமே பங்கு போட்டுல வரணும், அவன் பங்கு போட வேணாவோ பத்தியா? அப்போ பங்கு போடல என்ன வருது, 2-3 ஷர்ட்டு, 2-3 புடவை, 2-3 பெட்ஷீட்டு சொல்லலாம். என்னவா முதல்ல 2-3 பெண்கள். அப்போ அந்த காலத்து பெண்கள் அதுதான் நீங்க ஆபிரகாம் நீங்க பார்க்கலாம். ஆபிரகாம் என்ன பண்ண வார்த்தை வரும், முதல்ல என்னதான் எடுத்துன்னு போவான், ராணி ராஜாத்தி அவருடைய தோழிகள் பெண்கள் முதல்ல பொண்ணுங்களை தூக்கி போயிடும். அந்த காலத்துல பெண்கள் பட்ட கஷ்டம் அதுதான். அதனால தான் ராஜாக்களுக்கு 300 பொண்டாட்டி 800 பொண்டாட்டிலாம் இருந்தது. பெண்களுடைய வாழ்க்கை அவ்வளோ பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அப்போ இவ சொல்றா, ஏமா பண்ணுவா வந்துட்டு ஒரு 10 பொண்ணை பிடிச்சா என்ன பண்ண முடியும், சரி அந்த 2 எடுத்துக்கோ. கேட்கறதுக்கு நம்ம விளையாட்டா இருக்குது. எவ்வளவு உறுத்தல், எவ்வளவு பாதிப்பானது, அது எவ்வளோ சாதாரண வைத்தியரை பாருங்க சொல்லுவாளாம் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ண சொல்றா. ஆளுக்கு 2 பெண்களையும் ஆடுகளையும் கொள்ளையிட்ட பல வர்க்கமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையல் உள்ள பல வர்ணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள் சொல்றா. இதெல்லாம் எடுத்து அவன் பிரிச்சுன்னு போனோமா இல்லையாமா, அதுக்குள்ள அவசரம் இரு பொறு பண்ணார் இரு, அவன் ஜெயிச்சுட்டு வருவான். அவன் அங்கே எப்படிக்கிறான், அவன் என்ன பண்றான் நாங்கள் சொல்லியிருக்காங்க, அவன் அங்கே மடிந்து விழுந்தானோ, அங்கே எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து விழுந்தான். அருமையான இல்லை சென்டென்ஸ். தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கிலீஷ் வாட் இஸ் தட் இன் இங்கிலீஷ்? 27. At her feet he sank, he fell, he lay still. At her feet he sank, he fell. Where he sank, there he fell dead. தமிழில் அழகாக போட்டிருக்கான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். இல்லைங்களா, ஆசுவாசப்படுத்தின படுக்கல எப்படி படுத்து நீட்டி படுக்க மாட்டான், சுருண்டு தான் படுப்பான். அவன் மடங்கி எங்கே படுத்தானோ திரும்ப அவனால் என்ன பண்ணுவான், காலை கூட நீட்ட முடியல, அவனை அங்கே மடிந்து கிடந்தான். ஆனால் அவருடைய தாய் என்ன சொல்றா, என் பிள்ளை இன்னும் வரல, ஜெயிச்சு கூறு போட்டுன்னு வருவான்னு சொல்கிறார். கர்த்தாவே உண்மை பாய்க்கிற யாவரும் இப்படி அழிக்கடவர்கள் அவரில் அன்பு கூறுவர்களோ, இதை மாத்திரம் படிச்சு முடிச்சுக்கலாம்.
அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல் இருக்க கடவுள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷமாய் அமைதியாக. ஆனால் நம்ம இப்போ பார்த்துருக்கோம், அப்படி கர்த்தரைக்காக உண்மையாக இருக்கிறவர்களே சூரியனை போய் பலமான இருக்கிறான்னு இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக வருத்தங்கள், அநேக எதிரிகளுக்கு மாத்திரமல்ல, இவர்களின் மத்தியிலே தேவனை ஆராதித்து கொண்டு தேவனோடு கூட விசுவாசமாக எது வந்தாலும் சரி நான் தேவனை விடமாட்டேன் என்று சொல்லி தேவனுக்கு என்ற வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு கூட்டம், ஒரு சந்ததி ஏதேனிலிருந்து இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சந்ததியிலே நாமும் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.